ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு பிக்கங்காவை நான் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஹாஃப் பிக்கங்காய் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துவையல் பண்ண போகிறோம். பிக்கங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த பீக்கங்காயில் தொலியை நம்ம கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி இந்த முள் பகுதி மட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ உள்ளே இருக்க பல்ப்பையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தொலி ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். அந்த தொலிலையுமே சத்து பயங்கரமாக இருக்குது பீக்கங்காய் பொறுத்த வரைக்குமே. ஸோ இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஹாஃபையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த பல்ப்பையுமே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதையுமே நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக பண்ணணும்லாம் இல்லை, நம்ம எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்க தான் போகிறோம். ஸோ அதிலே நல்லா வெந்து வந்துடும். ஸோ ஒரு 20 சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சோண்டு உளுந்து எடுத்துருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி இலையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க, ஸோ எல்லாமே நம்ம சாப் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் நம்ம சாப் பண்ணணும் இல்லை, நம்ம ஏன்னா வதக்க தான் போகிறோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மிளகாய் வத்தல் நம்ம எடுத்துக்கலாம். நான் 4 வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி அந்த ஒரு ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறமா அந்த 5 பல் பூண்டையும் நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமாவே நம்ம அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காவையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம பீக்கங்காய் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம். தண்ணி விட்டு வந்திருக்கு. ஒருக்க நல்லா சாட்டே பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நம்ம அதில் தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும், நல்லா வெந்துமே இருக்கும். அதுக்காக தான். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கலாம். ஸோ அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நமக்கு குக் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே. ஸோ அகெயின் மூடி போட்டுக்கலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றணும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி இலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பீக்கங்காய் பார்த்திங்கன்னா கூட்டு பொரியல் பிடிக்காதவங்க கூட இந்த துவையல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் அண்ட் டேக் கேர்.